இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறால் பண்ணைகளில் சூரிய சக்தி காற்றேற்றிகளின் பங்கு குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வள பொறியியல் கல்லூரி அடிப்படை பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் டி பபியோலா அவர்கள் தரும் தகவல்கள். இறால் உற்பத்தியில் எப்படி எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜை கம்மி பண்ணி வருவாயை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட டாபிக்ல நான் இன்னைக்கு பேச இருக்கிற தலைப்பு. நம்ம அனைவருக்கும் தெரிந்தபடி உணவு உற்பத்தியில மீன் உற்பத்தி மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. இந்த மீன் உற்பத்தியில நமக்கு அதிகமான புரதச்சத்து இருக்குங்கிறது நம்ம அனைவருக்கும் அறிந்த உண்மை. இந்த மீன் உற்பத்தியை நம்ம கடல்ல மீனை நம்ம கடல்ல இருந்து மட்டும் பிடிக்காம நம்ம நிறைய நீர்நிலைகள்ல அதை உற்பத்தி செய்து அதை மக்களுக்கு நம்ம உபயோகிக்கும்படி அந்த மீன்களை நம்ம வளர்த்துறோம். இது மக்களுடைய அன்றாட நம்மளோட தேவைகள், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வாதாரம் மட்டும் முன்னேறலாம நம்மளோட நாட்டின் பொருளாதாரமும் இந்த மீன் உற்பத்தி மூலம் முன்னேற்றப்படுகிறது. இந்த மீன் உற்பத்தியில நம்ம அதிகமாக எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லாம நம்ம அதுக்கு மீனுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மீன் உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் செய்வதற்கு நிறைய இயந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயந்திரங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமான எலக்ட்ரிசிட்டி எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த இயந்திரங்கள் வாங்குவதற்கு அதிகமாக நம்ம காசை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த உணவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் நம்ம அதிகமான நம்ம எனர்ஜி, அதாவது ஹியூமன் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாத்துக்குமே அதிகமான பொருள் செலவு ஏற்படுது. இதை சராசரியாக நம்ம வீட்டில் ஒரு 1000 வாட் பல்பை எரிய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 350 கிலோ கோலை பேர்ன் பண்றாங்க. எங்க அப்படின்னா இந்த அனல் மின் நிலையத்துல பேர்ன் பண்றாங்க. இதன் மூலம் அப்படின்னா பேர்ன் பண்ணும்போது அதிகமான கார்பன் மோனாக்சைடு, அதாவது கரிமல வாயு அட்மாஸ்பியர்ல கலக்குது. இதனால காற்று மாசுபடுது. அது மக்களுக்கு நமக்கு மட்டும் அது கெடுதல் இல்லாம நம்ம என்னெல்லாம் நம்ம மீன்லாம் வளர்க்குறோம்னா அதுக்கும் அது கெடுதலை விளைவிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த காற்றை நம்ம அட்மாஸ்பியரை நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சோலார் எனர்ஜி இல்லைன்னா விண்ட் மில், அதாவது இதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஓன் நம்ம ஃபார்ம்லேயோ இல்லைன்னா நம்ம வீட்லேயோ நம்ம உற்பத்தி செய்து அதன் மூலம் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜை நம்ம அதிகப்படுத்தி அதன் மூலமா லாபத்தை நம்ம நம்ம இறால் பண்ணைகள்ல இல்லைன்னா மீன் பண்ணைகள்ல அதிகப்படுத்தலாம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னா ஒன்று சோலார் எனர்ஜி, இன்னொன்று விண்ட் ஃபார்ம் மூலமா இது பண்ணலாம். நம்ம வேணும்னா நம்ம நம்மளோட ஃபார்ம் பக்கத்திலே கம்மியான அளவு விண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை நம்மள உற்பத்தி செய்யலாம். இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த சோலார், இந்த விண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வர எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோலார் இல்லைன்னா விண்ட் இது மூலமா ஜென்ரேட் பண்ணக்கூடிய கரண்ட் எல்லாம் டைரக்ட் கரண்ட் சொல்லுவாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ஏசி கரண்ட், இன்னொன்று டிசி கரண்ட். இந்த ஏசி கரண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம அனல் மின் நிலையத்துலலாம் இந்த கோல் இதெல்லாத்தையும் எரிச்சு அதன் மூலமா நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வருது. இது டைரக்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோலார்ல இருந்து நம்ம விண்ட் ஃபார்ம்ல இருந்து இதுல இருந்து நம்மளா உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட் டைரக்ட் கரண்ட். ஸோ இந்த டைரக்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த டைரக்ட் கரண்ட்டை நம்ம உற்பத்தி செஞ்சோம்னா அதுல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று ஆன் கிரிட் சொல்லுவாங்க, இன்னொன்று ஆஃப் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் கிரிட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டியை இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம ரோட்லேயே பார்த்துருப்போம்னா ஒரு நிறைய மின் கம்பங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான்
ஆன் கிரிட்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ரெண்டு அது அப்போ அதே மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய டிசியில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து அந்த கிரிட்டுக்கு வந்து நம்ம வந்து அனுப்புகிறோம். இதுதான் வந்து ஆன் கிரிட். ஆஃப் கிரிட் அப்படின்னா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம தேவைகளுக்காக நம்மளே வந்து வீட்டில் வந்து செலவழிச்சுக்கிறோம். நம்ம வந்து அது யாருக்கும் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் இதை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஆன் கிரிட்ல வந்து பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப் கிரிட்ல வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்போ வீட்டில எல்லாம் வந்து கரண்ட் பவர் ஃபெயிலியர் இல்லைன்னா பவர் ஷட் டவுன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்வெர்டர் யூஸ் பண்ணும்போது பேட்டரியில் வந்து பவரை வந்து சேமித்து அதுக்கப்புறம் கரண்ட் போனதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து கொடுத்து நம்மளோட ஃபேன் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் அதாவது உபகரணங்கள் அதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே போல் நம்ம வந்து ஆஃப் கிரிட்ல வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் பேனலு இல்லைன்னா வந்து விண்டு மூலமா உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டை வந்து பகல் நேரங்கள்ல பேட்டரியில சேமித்து வைத்து அதன் இரவு நேரங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த பேட்டரியிலேருந்து வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து நம்மளோட தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். இது வந்து வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்மளோட இறால் வளர்ப்புலையும் இல்லைன்னா வந்து மீன் வளர்ப்புலையும் நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். இதன் மூலம் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக பவர் ஷட் டவுன் ஆன நேரங்களில் வந்து டீசல் ஜென்ரேட்டரை நம்பி நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது. இல்லைன்னா வந்து இந்த டீசலை டீசல் பின் நம்ம வாங்கி அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் அதுக்கு நிறைய வந்து நம்ம காசெல்லாம் வந்து செலவினம் பண்ணுவோம். அதெல்லாத்தையும் நம்ம வந்து இந்த நம்மளா வந்து கரண்ட்டை தயாரிக்கிறது மூலம் நம்ம வந்து அதெல்லாத்தையும் நம்ம வந்து சேமிச்சுக்கலாம். இந்த ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்டை பார்க்கும்போது அது ஆஃப் கிரிட் வந்து நமக்கு வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. ஸோ இதை வந்து நம்ம வந்து வீட்லயும் நம்மளோட ஃபார்ம்ல எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது நம்மளோட உற்பத்தி அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காசை கம்மி பண்ணி நம்மளோட லாபத்தை வந்து ப்ராஃபிட்டை வந்து அதிகரிக்கலாம். இதுதான் இப்போ வந்து ஆன் கிரிட் நம்ம போயிட்டோம்னா அப்படின்னா வந்து இதுல பேட்டரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பகல் நேரத்துல வந்து நம்ம இந்த சோலார் பேனல்ல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா மின்சாரத்தையும் என்ன பண்ணுவோம், நம்மளோட தேவைக்கு தாண்டி அதாவது நம்ம நாடு அப்படின்னு நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நம்ம தமிழ்நாடு நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நமக்கு சூரிய ஒளி வந்து நல்லாவே இருக்கும். அதே இது பார்த்தாச்சுன்னா மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு அது பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு அதிகமான கரண்ட் வந்து நம்ம உற்பத்தி செய்யலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆன் கிரிட்டுங்கும் போது நம்மளோட தேவைக்கும் தாண்டி வந்து அந்த பீக் ஹவர்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து நம்ம வந்து கிரிட்டுக்கு அனுப்புவோம். இதனால வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அந்த ஆன் கிரிட் அனுப்பும் போது கவர்மெண்ட் கூட நமக்கு வந்து கொஞ்சம் சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதன் மூலம் இதுதான் வந்து ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட். இதில் வந்து என்ன பல பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு என்னன்னா வந்து மழை காலத்தில் வந்து இது வந்து இந்த சோலார் மூலமாக வந்து நம்மளால எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மழை காலத்தில் வந்து ரொம்ப சூரிய ஒளி இருக்கிற காலத்தை தாண்டி மழை காலத்தில் வந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளால வந்து சூரிய ஒளியை வந்து நம்ம சேமிக்க முடியும். ஆனால் வந்து ஒன்றுமே சேமிக்க முடியாது அப்படிங்கிற அதை தாண்டி நம்மளால வந்து அந்த மழை காலத்திலையும் இல்லைன்னா சூரிய ஒளி இல்லாத நேரங்கள்லையும் வந்து நம்மளால வந்து இந்த சோலார் பேனல் மூலமா வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து சேமிக்கலாம். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கும்னா மேக்சிமம் நமக்கு வந்து நிறைய நாட்கள் நிறைய மாதங்கள் வந்து நமக்கு வந்து வெயில் காலம் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து கடந்து வர்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதனால வந்து மீன் வளர்க்குறவங்களா இருக்கும் சரி, மீன் பண்ணையாளர்கள், இறால் பண்ணையாளர்கள் இந்த மாதிரி வந்து இந்த டெக்னாலஜி அதாவது இந்த ஆஃப் கிரிட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு அதிகமான லாபத்தை தரக்கூடிய ஒரு மீன் வளர்ப்புல உங்களுக்கு நீங்க வந்து அதிகமான லாபத்தை வந்து நீங்க வந்து எடுக்கலாம். இது வந்து இதன் மூலம் வந்து நீங்க வந்து அதிகமான லாபத்தை எடுத்து உங்களோட வருவாயை வந்து நீங்க வந்து பெற்றுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டி பபியோலா அவர்களை 09488528982 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.